ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, WeaveWorks. ஸோ WeaveWorks பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு Kubernetes கிளஸ்டரில் வந்து ஒரு பாட் இன்னொரு பாடு கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பை டிஃபால்ட்டாக ஒரு பாட் வந்து இன்னொரு பாடு கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து சேம் நெட்ஒர்க்கில் இருக்கும்போது ஒரு பாட் வந்து இன்னொரு பாடு கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுவே இப்போ டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கில் இருக்குது அப்படின்னா, இந்த சினாரியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடு வந்து 1.2 பாடு பார்த்தீங்கன்னா 1.0 நெட்ஒர்க்கில் இருக்குது. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 1.2 ஐபிடஸ், அதோட நெட்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 2.0. ஸோ இந்த பாட் வந்து இந்த பாடை கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கில் இருக்கிறதுனால. ஸோ இப்போ நோட் ஒன்று பார்ட் 1 வந்து பார்ட் 3 கூட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1.2ல போயிட்டு இந்த 2.0 நெட்ஒர்க் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 1.2 நெட்ஒர்க் வந்து பாட் வந்து இந்த 2.2 பாடோட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து இப்போ கம்மியான பாட் இருக்கிறதுனால ஒவ்வொரு பாடலையும் போயிட்டு நம்ம ஆட் பண்ணலாம். எந்த பாடு கூட கம்யூனிகேட் பண்ணணுமோ அந்தந்த பாடில் போயிட்டு எந்த பாடு கூட கம்யூனிகேட் பண்ணணுமோ அந்த பாடோடைய நெட்ஒர்க் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாடலை டெஸ்டினேஷன் பாடை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அதே இது வந்து இப்போ 100 or 1000 ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாடலும் போயிட்டு நம்மளால் ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா WeaveWorks பற்றி பார்க்க போகிறோம். WeaveWorks சொல்றது வந்து தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு பாட் வந்து ஒரு லொக்கேஷனில் இருக்குது, இன்னொரு பாட் வந்து இன்னொரு லொக்கேஷனில் இன்னொரு நெட்ஒர்க்கில் இருக்குது அப்படின்னா அதோடைய கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் வழியாக நம்ம அந்த கனெக்டிவிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அந்த கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து எத்தனை அவைலபிள் நோட் இருக்கோ அத்தனை அவைலபிள் நோட்லேயே வந்து நம்ம WeaveWorks ஏஜென்ட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ WeaveWorks ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ண அப்புறமா இந்த ஏஜென்ட்டுக்கு வந்து நம்மளுடைய எத்தனை நோட் அவைலபிளாக இருக்குது, எத்தனை பாட் வந்து அதில் இருக்குது, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அதுக்கிட்ட சொல்லுவோம். ஸோ அது மூலமாக இப்போ ஆஃபீஸ் 10 வந்து ஆஃபீஸ் 3 வந்து கம்யூனிகேட் பண்ண போகுது அப்படின்னா WeaveWorks என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது எந்த லொக்கேஷன் பார்ப்போம். இது கிரீஸ் லொக்கேஷன். ஆஃபீஸ் 3 பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் லொக்கேஷன். ஸோ கிரீஸ்லேருந்து ஆக்ஸ்போர்ட் லொக்கேஷனுக்கு வந்து இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் 10க்கு வந்து ஆஃபீஸ் 3 ஐபிடஸ்லாம் தெரியும். ஸோ ஆஃபீஸ் 10லேருந்து ஆஃபீஸ் 3க்கு வந்து பாடுக்கு வந்து டேட்டா ஆர் அப்ளிகேஷன் ஆக்சஸ் அப்படின்னா பண்ண முடியும். பண்ணுறதுக்கு வந்து இந்த WeaveWorks வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து WeaveWorks என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த லொக்கேஷன் சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணும். ஃப்ரம் வந்து எங்கேருந்து போகுது, டூ வந்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளில் வந்து மென்ஷன் பண்ணோம். அதே மாதிரி ஆஃபீஸ் 10லேருந்து ஆஃபீஸ் 3க்கு வந்து போகணும். ஸோ அது வந்து தனியாக ஒரு பேக்கெட்டாக இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜ் வந்து இந்த செகண்ட் இந்த பிங் பேக்கேஜ் வழியாக இந்த டெஸ்டினேஷன் லொக்கேஷனுக்கு சென்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இப்போ WeaveWorks வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட்டில் வியூன்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வியூக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் ரேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ஐபிடஸ் கொடுக்கணும். கொடுத்த அப்புறமா அதுலேயும் வந்து நம்ம ரூட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரூட் ஆட் பண்ண அப்புறம் தான் அந்த WeaveWorksஆல் வந்து ஒரு பாடில் இருக்க டேட்டாவை வந்து இன்னொரு பாடுக்கு வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ண முடியும். ஆர் கனெக்டிவிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வியூ பார்ட்ஸ் வந்து எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னு. ஸோ வியூ பார்ட்ஸ் எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னா கியூப் கண்ட்ரோல் அப்ளை கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இவால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இவால் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வியூ பார்ட்ஸுக்கு வந்து என்னென்ன டிபெண்டன்சி தேவையோ அதெல்லாம் வந்து அதுவே புல் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கும். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் கிரியேட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து கிளஸ்டர் ரோல் கிரியேட் பண்ணிக்கும். கிளஸ்டர் ரோல் பெயிண்டிங் கிரியேட் பண்ணிக்கும். அது ஒரு ரோல் கிரியேட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ரோல் பெயிண்டிங் கிரியேட் பண்ணிக்கும். தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் செட் கிரியேட் பண்ணிக்கும். ஸோ டிமாண்ட் செட் வழியாக பாட் கிரியேட் பண்ணிக்கும். ஸோ டிமாண்ட் செட் இருக்கிறதுனால இப்போ நம்மக்கிட்ட ஒரு 3 பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 3 நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 3 நோட்லேயே வந்து ஒவ்வொரு நோட்லேயும் வந்து ஒரு பார்ட் பிளேஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அது உறுதிப்படுத்திக்கும். ஸோ நம்மகிட்ட 3 நோட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நோட்லேயும் வந்து ஒவ்வொரு பார்ட் பிளேஸ் ஆகி மொத்தமாக 3 பார்ட் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். அது எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்னா
கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸில் போயிட்டு கியூப் கண்ட்ரோல் கேட் பார்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண வியூ நட் எல்லாம் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஸ்பிளே ஆகும்போது இங்கே நோடில் போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி நோடில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட் 02, மாஸ்டர், நோட் 01, நோட் 03. இது எதனால் எப்படி நடந்துச்சு அப்படின்னா நம்ம டிமாண்ட் செட் வழியாக தான் வியூ நெட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து ஒவ்வொரு பாடம் வந்து ஒவ்வொரு நோடில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண பாடம் வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா லாக்ஸ் ஏதாவது செக் பண்ணோம் அப்படின்னா கியூப் கண்ட்ரோல் லாக்ஸ் கொடுத்து நம்ம வந்து லாக்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து WeaveWorks வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.